ரிஷபம். ரிஷப ராசி நேர்களே, மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மே மாதம் 1ஆம் தேதியே குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரார். அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் குறையும் என்று சொல்வேன். பெரிய பெரிய பிரச்சனை குறையும். ஆளுங்க சொல்லுவாங்க ஜன்ம குரு வந்தால் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிக்காதீங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நோய் நொடியிலேருந்து விடுதலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு வனவாசம் போனால் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். வனவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த காலத்தில் யாத்திரைக்கு செல்வது வனவாசம். வீட்டை விட்டு வெளியூருக்கு வியாபாரம் போகிறது வனவாசம். நம்ம வீட்டிலேருந்து வெளியே மாநிலத்துக்கு போய் அங்கே இருந்து ஏதாவது ஒரு தொழிலை பார்ப்பது அது வனவாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வனவாசம்னா காட்டில் தள்ளிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடுவாங்க, பதவி போயிடும், அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காது. நோய் நொடி குறைஞ்சி பண வசதி ஏற்படும். ஏனென்றால் குரு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது 5ஆம் பாவத்தை பார்ப்பார். பேர் புகழ் உங்கள் வாரிசு எல்லோரும் நல்லா இருப்பாங்க. 7ஆம் பாவத்தை பார்ப்பார். 7ஆம் பாவத்தை பார்த்தால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருந்த கருத்து வித்தியாசங்கள் எல்லாமே குறையும். 9வது பாவத்தை பார்ப்பார். பேர் புகழ் பணம் வசதி யாத்திரை தெய்வ தீர்த்த யாத்திரை எல்லாமே நடக்கும். லக்னாதிபதியும் அதாவது ராசியாதிபதியும் சுகாதிபதி சூரியன் 2 பேரும் 12இல் இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு யாத்திரை இருக்குது, அதில் செலவு இருக்குது. ஒரு யாத்திரை சிறிய யாத்திரை 2 நாள் இருந்தாலும் சரி 4 நாள் இருந்தாலும் ஒரு யாத்திரை இருக்குது. சுகமான யாத்திரை இருக்குது, ஆனால் செலவு இருக்குது. ஏன்னா சூரியனோடு இருக்குது, அதனால் ஒரு செலவு இருக்குது. அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். பயம் நீங்கும். வியாபாரிகளுக்கு சுகமான காலம். 1.5 வருஷமாக பண கஷ்டம் மன கஷ்டமாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். பெண்களுக்கு திருமணம் ஆன பெண்களுக்கு விசேஷ காலம், திருமணம் ஆவாத பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் காலம் என்று சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அரச மரத்தை கும்பிட வேண்டும். அரச மரத்தை தினமும் கும்பிடும். ஆனால் சண்டே கும்பிடாதீங்க. அரச மரத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணி எடுத்துகிட்டு போய் அரச மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு பிரார்த்தனை செய்து ஒரு சுற்றிட்டு வர வேண்டும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை. பசுவுக்கு வெல்லம் கொடுங்கள் அல்லது அகத்திக்கீரை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. இந்த பரிகாரம் செய்தால் ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.